ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். செந்தில் பாலாஜி ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். வழக்குகளையும் கோர்ட்டுகளையும் பொறுத்தவரை ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். இது மத்திய அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு தடை போடுகிறதா? மத்திய அரசாங்கம் தவறாக ஏதாவது பண்ணியிருக்கா? மத்திய அரசாங்கம் விதிமீறலை கடைப்பிடிச்சதான்னா நீங்கள் சொல்லலாம். ஜெகதீஷ் சந்திரா, ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் போன்ற புகழ்பெற்ற நீதிபதிகள்லாம் நீங்கள் வாய்தா கட்டி கோச்சுப்பா, என்னத்துக்கு காரணம் வாய்தா கேட்குறீங்க? இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிற இடத்துல இவங்க கையெல்லாம் சிக்கியிருந்தா கிழிச்சு ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட மட்டும் கிழிச்சு எடுத்துருப்பார். நீதி எல்லா துறையும் சீர்திருத்தம் பண்ணி நீதித்துறையை மட்டும் சீர்திருத்தம் பண்ணலன்னா அது வேலைக்காவது. திமுகவோட 30-25 எம்பிக்கள் தேவை, பாஜகவுக்கு தேவை என்பது வாசம். ஸோ மத்திய அரசாங்கம் திமுக மிரட்டி பார்க்குதானா? மிரட்டி தான் பார்க்குது, அது இல்லைன்னு சொல்ல. பாஜக மிரட்டி பார்க்குது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தை கையில் எடுத்து மிரட்டி பார்க்கறதாங்கிற கேள்வி எங்கிட்ட பதில் இல்லை. இல்லை, இது தொடர்ச்சியாக இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கலாம். பிரச்சனைங்கும் போது காலில் விழுந்துருவாங்க, அங்கே போய் பேசி சமாதானம் பண்ணிடுவாங்க. இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். ஆமாம், இதில் கை தேர்ந்தவர்களா திமுக சர்வைவல் தாங்க. இப்போ திமுக அனாதையாக இருக்குங்க, அரசியல் அனாதிங்க. அதிமுகவாவது பரவாயில்ல, திமுக சுத்தமாக காலி. பிசிகாவும் போயிடுச்சு, எம்டிஎம்கேவும் போயிடுச்சு, பிரேமலதா ஒன்று தான், இருந்து ஒன்று எல்லாம் ஒன்று தான். தேசிய லெவலில் பெயர் பெற்ற ஸ்டாலின் தேசிய லெவலில் இல்லை, மாநில லெவலில் இல்லை, எம்எல்ஏவும் இல்லை, முதலமைச்சராகவும் இல்லை. ஸோ அவருக்கு மீண்டும் ஒரு மறு சுழற்சி வரணும், சென்ட்ரிஃபியூகல் வரணும்னா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு செந்தில் பாலாஜி மீது அந்த குற்றச்சாட்டு, அதாவது ஊழல் பண்ணதாகவும் மதுபானத்தில் பல விஷயங்களில் பல பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த புதிதாக வந்த கவர்மெண்ட் அவரை துரத்துதுன்னே சொல்லலாம். அப்படிதான் அதை பார்க்கணும். ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. இந்த சூழலில் அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு ஸ்டே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாரா சார்? எப்படி சார் அவருக்கு மட்டும் சாத்தியமாகுது? செந்தில் பாலாஜி ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். வழக்குகளையும் கோர்ட்டுகளையும் பொறுத்தவரை ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். இன்னும் யாருக்கும் நடக்காத சில மேட்டர்லாம் அவர் நடக்குது. இப்போது நீதிமன்றங்கள் தீர்ப்பை குறை கூறக்கூடாது, உள்நோக்கு கற்பிக்கக்கூடாது. குறை கூட சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் உள்நோக்கு கற்பிக்கக்கூடாது. ஆனால் நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுது? ஊழலுக்கு எதிராக பொங்கி எழுது. ஓ, ஊழல் நிறுத்து, சீவக்கருவேலை மரத்தை அடி, அது பண்ணு, இது பண்ணு, ஆச்சா போச்சா, ஊழல் எடுக்கக்கூடாது, ₹1 ஊழல் வாங்கினா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடு பண்ணுது. ஒரு பக்கம் பொன்முடி, நேரு, செந்தில் பாலாஜி, நாங்கள் வேடிக்கையாக இருக்கு. அப்போ நீதிபதிகள் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் மக்களுக்கு என்ன ஒரு மரியாதையும் என்ன ஒரு நேர்மையும் இருக்கும்? நீதிபதிகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், வாஸ்தவம். நீதிமன்றங்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவை. இந்திரா காந்தி தேர்தல் செல்லாதுன்னு அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது 1970, 76, 77. வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு. இந்திரா காந்தி தேர்தலில் ஜெயிச்சது தப்பு. அப்போ என்னவா இருந்தாங்க? இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நீதிபதிகளை கொண்ட நாடு நம் நாடு. வி.ஆர். கிருஷ்ணய்யர்னு ஒருத்தர் இருந்தார், ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணய்யர். அவர் கட்சி சார்பாக கம்யூனிஸ்டுக்காரர். கேரளாவில் கம்யூனிஸ்டாக இருந்து எப்படி இப்போ திமுக நீதிபதிகள் அதிமுக நீதிபதிகள்லாம் வராங்களோ அந்த மாதிரி கம்யூனிஸ்டாக இருந்து வந்தார். இருந்தாலும் நேர்மை தவறாதவர் வி.ஆர். கிருஷ்ணய்யர். கிருஷ்ணய்யர் ஒன்று சொன்னார், பெயில் இஸ் அ மஸ்ட், ஜெயில் இஸ் அன் ஆப்ஷன். பெயில் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம், சிறை என்பது 2ஆம் பட்சம்னார். அப்படிப்பட்ட நீதிபதிகள்லாம் கோவிந்த் சாமிநாதன், வி.ஆர். கிருஷ்ணய்யர், எக்ஸ்பர்ட்ஸ், லாயர், சட்ட நிபுணர்கள்
கொண்ட நாட்டில் இப்போ நீதிபதிகள் தீர்ப்பெல்லாம் வருது, ஒன்றும் சொல்கிறது இல்லை. என்னன்னா இது மத்திய அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு தடை போடுகிறதா, மத்திய அரசாங்கம் தவறாக ஏதாவது பண்ணியிருக்கா, மத்திய அரசாங்கம் விதிமீறலை கடைப்பிடிச்சதான்னா நீங்கள் சொல்லலாம். மத்திய அரசாங்கம் போட்டு அடியடின்னு அடிச்சுதுங்க, சாப்பாடு தண்ணி படம் பண்ணிதுங்க, சித்திரவதை பண்ணிதுங்க, ஆகவே நாங்கள் இந்த ரிலீஃப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அவர் காணாமல் போய்ட்டார. ஆன்டிசிபேட்டரி பெயில் என்பது எப்படின்னா, என் மேலே ஒரு வழக்கு இருக்குது, எஃப்ஐஆர் போட்டான், நான் கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறேன், ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆன உடனே என்னை கைது பண்ண வரணும். இல்லைன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுற வரைக்கும் நான் தலைமறைவாக இருக்கலாம். அது போலீஸ்காரனுக்கு தெரியும். ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்தாலும் வெளில வந்துடும். இதுதான் சட்டம். அப்படி இருக்கும் பொழுது இவர் காணாமல் போனார், திரும்பி வர்றாரு, காணாமல் போனார், திரும்பி வர்றார். அசோக்குமார் அதை விட ஜாஸ்தி, அவர் தம்பி காணாமல் போனார், திரும்பி வர்றார், தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறார். இதெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. மத்திய அரசாங்கம் தப்பே பண்ணுறதுன்னே வச்சுக்கோங்க. மத்திய அரசாங்கம் தவறுகளை கண்டுபிடிக்கலைன்னா யார் கண்டுபிடிக்கிறது? நீதிமன்றமா? நீதிமன்றம் மோட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு கத்தால ரூபன் பிரகாஷ் சாமி தப்பு அப்படின்னு பண்ண முடியாது. ரெண்டு பக்கம் ஆர்குமெண்ட்டும் வைக்கணும், ப்ராசிக்யூஷனும் வைக்கணும், டிஃபென்ஸும் வைக்கணும். வச்சு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண பிறகு தான் கேட்டு காதில் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நீதி பரிபாலனை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீதி பரிபாலனை பண்ண முடியாது. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாமா? ஏற்கனவே திமுக ரூலிங் பார்ட்டே இருந்தப்போ இதே மாதிரி செந்தில் பாலாஜி மேலே ஒரு டாஸ்மாக் ஈடி தரப்புல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போனாங்க. 1000 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அதுவும் பெருசாக இல்லை, அப்படியே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ தாவேக அரசு மாநில அரசு மூவ் பண்ணுது, மத்திய அரசு ஏதோ பேக்கப் கொடுக்குற மாதிரி இருக்கு. அங்கே போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்களே, அது அப்படிதான் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க. மத்திய அரசாங்கத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா டைரக்டாக தொடர்பு இருக்குதான் எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் சில வழக்குகளை தாமதப்படுத்த வழி இருக்கு. வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு சொலிசிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், மத்திய அரசாங்கத்தின் வழக்கறிஞர்களாக உள்ள அட்டார்னி ஜெனரலும் சொலிசிட்டர் ஜெனரலும் சில வழக்குகளை தாமதிக்க முடியும், மனம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம நீதிமன்றங்களை குறை சொல்ல முடியாது. ஏங்க இப்போ ஒரு வக்கீல் 4 ஹியரிங் போல ஒரு 2 மாதம் வாய்தா வாங்குறாங்க, நீதிபதி இப்படி குறை சொல்லுவீங்க? நீங்கள் வக்கீல் போல, ஆனால் வக்கீல் வேண்டே போகாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணலாமே தவிர நேரடியாக நீதிமன்றங்களை மத்திய அரசாங்கம் தலையிடுமான்னு கேட்டிங்கன்னா தலையிடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி. ஆனால் முன்பு தலையீடு இருந்திருக்கா என்றால் இருந்திருக்கு. 4 நீதிபதிகள் சேம்பர்லேருந்து தீபக் மிஸ்ரா தலைமையில் வெளியே போராட்டம் நடத்துறாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. இந்திய நீதிமன்ற வரலாற்றில் இல்லாத முதல் தடவையாக 4 நீதிபதிகள் லிஸ்டிங்கில் தலைமை நீதிபதி, உச்ச நீதிபதி அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாருங்க. எங்களை கேட்கவே மாட்டாருங்க. அவரே போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுறாருங்க, மட்டமான போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நம்ப வச்சிங்கன்னா சிறை தண்டனை, உடனடி ஜெயில், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு நான் அனுபவிச்சிருக்கேன். உண்மையை சொன்னதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு என்பது இம் என்றால் சிறைவாசம், என்றால் ஜெயில் வாசம் அப்படின்றதுக்கு ஈக்குவல். அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அது ஒன்று தான். அது பிடிங்கினா பல்ல பிடிங்கின பாம்பாயிடுவாங்க. அந்த ஆயுதத்தை வச்சு மிரட்டுவாங்க எல்லாரும். நீதிமன்றம் அப்படின்னு அந்த இது மாதிரி. ஸோ என்னன்னா இது மத்திய அரசாங்கம் தவறு செய்தால் கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் நீதிமன்றங்கள். மத்திய அரசாங்கம் ஒரு தவறை சுட்டி காட்டி அந்த தவறு இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கும் பொழுது அதை நீங்கள் ஆதரிக்காமல் காலம் தாழ்த்துவதில் பொருள் என்ன அப்படிங்கிறத என்னோட கேள்வி. நான் யாரையும் குத்த சொல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் ஜால்ரா அடிக்கணும்னு கூட சொல்ல. மத்திய அரசாங்கம் தவறு நடந்திருக்கா, ஊழல் நடந்திருக்கா, அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது
அந்த முயற்சிக்கு நீங்கள் வந்து ஒரு தடைக்கல்லாக இருந்தீங்கன்னா அப்போ ஜனங்க என்ன பேசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, இப்போ இடி வந்து அதாவது இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது 1000 கொண்ட பக்கத்தில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அதாவது டாஸ்மாகில் பாட்டில் வந்து அதிகமாக அடிச்சிருக்கிறாங்க, பாட்டில் இது பண்ணி போயிருக்குன்ட்டு. அதையே அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டாங்களே. அப்போ அது வந்து தானாக வந்து தனி பாடி தான் இடி வந்து அவங்களே குற்றப்பத்திரிகை ஆமாம் தவறு நடந்திருக்குன்னு சொல்லும்போது அப்படியே அதை நீர்த்து போகுது. இன்னொன்று சொல்கிறேன், கேனர் மேலே எஃப்ஐஆர் போட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டாங்க. போட்டிங்களா இல்லையா, எப்போ போட போகிறீங்க, ஒன்றும் போடலையா, ஒன்றும் போடலையான்னு ஒன்றும் போடல. என்ன பண்ணீங்க? அப்போது நீங்கள் பேசின பேச்செல்லாம் என்ன கணக்கில் எடுத்துக்கிறது? என்ன பண்ணிடணும்? சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு நிற்க வைக்கிறீங்கள, டிஜிபியை கூப்பிட்டு நிற்க வைக்கிறீங்கள, கமிஷனரை கூப்பிட்டு நிற்க வைக்கிறீங்கள. டிஜிபியை கூப்பிட்டு கேஎன்ஆர் மேலே போட்ட எஃப்ஐஆர் எங்கே? நாங்கள் உத்தரவு போட்டு 1 வருஷம் ஆச்சு. எஃப்ஐஆர் எங்கே, காப்பி எங்கே, என்ன எஃப்ஐஆர் போட்ட நடவடிக்கை எடுத்தாகணும். எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நிமிஷம் நடவடிக்கை எடுத்தாகணும். அது நீங்கள் எம்எஃப்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போட்டால் 99% கைது தான், வேறு வழி கிடையாது. அதையே நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. கேள்வி வருதா இல்லையா? நாங்கள் சொல்லப்பா, நீங்கள் தான் கேட்டீங்க எஃப்ஐஆர் போட போகிறீங்களா இல்லையா, மாநில அரசு ஏன் இன்னும் உட்காந்துருக்கீங்க, ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, ஆட்சி மாறித்து அந்த கவர்மெண்ட் போடல, அந்த கவர்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க, கேட்கல, கேட்டிருக்கலாம். திமுக கவர்மெண்ட் ஃபுல்லாக விட்டீங்க, முடிவு போச்சு, அதனால தோது போட்டாங்க. சரி, இப்போ அரசாங்கத்தை குறை சொல்ல, ஆட்சியாளர்கள் அதிகாரிகள், அப்போ அதிகாரிகள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா புரியல. அப்போ ஒரு காமன் மேன் நான் டிராஃபிக் வயலேஷன் பண்ணால் எனக்கு 500 ரூபா ஃபைன் போடுறான், நான் வந்து சைக்கிளில் லைட்லாம் போனால் 100 ரூபா ஃபைன் போடுறான், லைசன்ஸ்லாம் போனால் 2000 ரூபா பிடுங்குறான். கொள்ளாட்சியவங்களாம் விட்டுறாங்களப்பா, கோடிக்கணக்கில் கொள்ளாட்சியவங்களாம் ஒன்றும் தண்டனை வர மாட்டேங்குது. அந்த அண்ணா சொன்னார், சட்டம் என்பது ஒரு இருட்டறை, அந்த இருட்டறையில் கண்ணை கட்டி கொண்டு கருப்பு பூனையை தேடுவோம்னர். கண்ணை கட்டி கொண்டு கருப்பு பூனையை தேடுவோம். நம்ம எதுவுமே சொல்ல, முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நம்ம திருப்பி சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கோம்னா நம்ம துரதிர்ஷ்டம். ஸோ செந்தில் பாலாஜி நாளை காத்தால தூக்கு தண்டனை போடணும்னு யாரும் சொல்லவே இல்லை, நாளை காத்தால விடுதலை பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல. அந்த அவசரம் காட்டுறதுல ஏன் துணக்கம் பிடிக்கும்? இப்போது நீதிமன்றங்களில் கோடிக்கணக்கான கேஸுகள் பெண்டிங், முடிக்கப்படாமல் கிடைக்கிறது. இப்போ எடுத்தீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்க, 20 வருஷம் ஆகும் முடியறதுக்கு. அதுக்குள்ளே கேஸ் இருக்காது, ஒன்று அவன் போடுவான், 30 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே ஒரு 10 நீதிபதிகள் மாறிடுவாங்க, 20 லாயரை வச்சாகணும். அப்படி இருக்கும் பொழுது சீக்கிரமாக பெண்டன்சியை கிளியர் பண்ணோன்னு எவ்வளோ நீதிபதிகள் சீக்கிரமாக ஜிஆர் சுவாமிநாதன்லாம் டக்குன்னு முடிப்பார். வயதா கேட்டால் கோவம் வந்துடும் அவருக்கு. ஜெகதீஷ் சந்திரா, ஜிஆர் சுவாமிநாதன், லக்ஷ்மி நாராயணன் போன்ற புகழ்பெற்ற நீதிபதிகள்லாம் நீங்கள் வாய்தா கட்டி கோச்சுப்பா, என்னத்துக்கு காரணம் வாய்தா கேட்குறீங்க கேட்பார். சீக்கிரம் முடிங்கப்பா, லிட்டிகண்டெல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்க ஃபீஸ் கட்டி அப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிற இடத்துல இவங்க கையெல்லாம் சிக்கியிருந்தா கிழிச்சு ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட மாட்டேதை கிழிச்சு எடுத்துருப்பார். ஓகே, கிழிச்சு எடுத்துருப்பார். சில நீதிபதிகள் ப்ரோஆக்டிவ், நான் நீதிபதிகளை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சில நீதிபதிகள் வந்து ப்ரோஆக்டிவாக இருப்பாங்க. ஆனந்த் வெங்கடேஷ்லாம் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ்லாம் ப்ரோஆக்டிவ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதிமன்றங்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து மத்திய அரசாங்கத்தின் செய்கைகளை அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் மத்திய அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கம் போகும் போதையில் அவர்களை தவறுகளை கண்டுபிடிக்கும் வேகத்துக்கு நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா சிபிஐ நாளைக்கு கண்டுபிடிப்பான். சிபிஐ என்ன சொல்லுவான், வாட் எவர் மேன், நாளைக்கு எப்படி ஸ்டே வாங்க போகிறாங்க, நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் எதுக்கு தலை பண்ணணும், அப்படித்தான் சொல்லுவோம். நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஊரெல்லாம் சுற்றி கிச்சு பண்ணுவோம், டக்குன்னு ஒரு ஸ்டே வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அது ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும், நான் ரிட்டையர் ஆகி போயிட்டு போகிறேன். இந்த மனநிலை மாற வேண்டும் என்றால் நீதிமன்றங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு.
மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இவருக்கு வந்து அந்த தள்ளுபடி முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் போகிறாரு, அங்கே உடனே மாறுது, அவருக்கு சாதகமாக வருது. இதே இது ஒரு சில கேஸ் வந்து கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து அது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் கீழமை நீதிமன்றம் சொன்னது சரின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது இந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்து இதில் எப்படி பார்க்கப்படுது? தீர்ப்புகள் திருத்தப்படலாம். ராஜீவ்காந்தி கொலையில் அத்தனை பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, எல்லாம் வெளில வந்துட்டாங்க. தண்டனை அனுபவிச்சு முடிச்சிட்டாங்களா? விளையாடி சொல்ல, தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இல்ல, குற்றம் சாட்டப்பட்டு தீர்ப்புகள் திருத்தப்பட்டு அது வேற. இவருக்கு எல்லாம் எதுவுமே இல்லை, உள்ளே போகாத அளவுக்கு, கையே வைக்காத அளவுக்கு. என்னன்னா குற்றவியல் சட்டம் இப்போதான் நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து ஒன்று கொண்டாந்துருக்கோம். அதுவும் புரியாத இந்தியில் 2 சட்டம் என்ன நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பிஎன்என்எஸ் இருந்து, பிஏபிஎன்எஸ் இருந்து, பிபிஎன்எஸ் இருந்து, எல்லாம் இந்தியிலே இருக்குது. அது வேறு விஷயம். நம்ம வெள்ளைக்காரனோட சட்ட தலைமையில் வச்சு இத்தனை நாளாக உட்காந்தோம். இப்போ அதோட ஒர்ஸ்டாக இருக்குன்றாங்க சில பேர். அது நமக்கு தெரியல, வெள்ளைக்காரனே தேவையில்லை, இப்போ அமித்ஷா கொண்டு அதோட ஒர்ஸ்டாக இருக்குன்றாங்க. ஸோ நம்ம சட்ட திருத்த மசோதா முதல்ல தேவைப்படுது, நீதிமன்ற பரிபாலனல் தேவைப்படுது, கொலீஜியம் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா 2-3% வக்கீல்கள் கூட நீதிபதிகளாக ஆகாமல் அவங்க தெரிஞ்சவங்க வேணுங்கிறவங்க ஜூனியர் மட்டுமே நீதிபதிகளாக வந்தால் தப்பு கிடையாது, அவங்க சிஸ்டம். ஆனால் அதை மத்திய அரசாங்கம் எதிர்த்து அப்படின்ட்டு ஷார்ட் பண்ணாங்க, கப்பல் வாங்க முடிச்சு. மத்திய அரசாங்கம் இதுக்கிட்ட பயம், ஏன்னா இவங்க குடுமி ஆகட்ட மாட்டேங்குச்சு, இவனுக்கிட்ட பயம். அந்த குடுமி வாண்டினால கதையில் மாட்டின எலி மாதிரி மாட்டின முடியுது. இப்போ மத்திய அரசாங்கம் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ரிவ்யூ கமிட்டின்னு ஒன்று போட்டுது, நீதிபதிகள் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று. நான் சொல்ல, கிரண் ரிஜிஜு சொன்னது, அது ஷார்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட், எல்லாம் வாங்கி முடிச்சு. மொத்தம் எல்லா துறையும் சீர்திருத்தம் பண்ணி நீதித்துறையை மட்டும் சீர்திருத்தம் பண்ணலன்னா அது வேலைக்காவது. நீதித்துறையும் சீர்திருத்தம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்றேன். மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த கேள்வியை நானே கேட்குறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு ஒரு சில சட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு இப்போ தேவையான கால சூழல் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு சட்டங்களையும் நிறைவேற்றி ஆகணும், அவங்க கொண்டு வர சட்டங்கள்லாம். அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ இதை அதை வச்சு சமாளிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு திமுகவுடைய ஆதரவு வேணும். ஆகவே வந்து இவர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கேருந்து இங்கே போனாலும் அங்கே போய் அது வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இப்போ ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லி பரவலாக பேசுகிறாங்க. அப்பட்டமா அப்படி சொல்ல மாட்டேன். திமுகவோட 30-25 எம்பிக்கள் தேவை, பாஜகவுக்கு தேவை என்பது வாசம். இவங்க ஒரு இதுல லாக் பண்றாங்களோ, இந்த இதா சிக்கிடுச்சுப்பா, நீ இது பண்ணுனா நான் இப்படி அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்தீங்கன்னா உதயநிதி மேல இருக்க சனாதன வழக்கு ஒன்னே போதுமே, 4 இடத்துல உழுதிக்கு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா? எதுக்கு போடலையே? இல்ல, சனாதன வழக்குல 4 வழக்குல முடிக்க விட்டீங்கன்னா 4 இடத்துல உழுதிக்கு போட்டால் கதை முடிஞ்சு போச்சா? சரண்டர் ஆயிடுமே. ஸோ மத்திய அரசாங்கம் திமுக மிரட்டி பார்க்குதானா? மிரட்டி தான் பார்க்குது, அது இல்லைன்னு சொல்ல. பாஜக மிரட்டி பார்க்குது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தை கையில் எடுத்து மிரட்டி பார்க்கறதாங்கிற கேள்வி எங்கிட்ட பதில் இல்லை. அது எங்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை கையில் வச்சுக்கின்னு மிரட்டி காட்டுறதானா அது நமக்கு தெரியாமல் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வழக்குகள் நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு திறமை இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கு. 2G ஸ்கேம் என்ன ஆச்சு? எவ்வளோ பேசினார் சுப்பிரமணிய சாமி? 2G ஆட்சி 2014 கவுந்தது காரணமே 2G தான். 2014 மோடி அரசாங்கம் கவுந்து, மோடி அரசாங்கம் வந்து மன்மோகன் சிங் அரசாங்கம் கவுந்தது காரணமே 2G தான். எங்கே போச்சு 2G? எங்கே போச்சு அப்பீல்? வணங்கணும். ஸோ மத்திய அரசாங்கம் நினைச்சா எல்லாத்தையும் அமைக்க முடியலாம். சர்க்காரியா கமிஷன் ஒன்று இருந்தது, கலைஞர் மேலே போட்டாங்க இந்திரா காந்தி. அதில் சிறைக்கு போக வேண்டியவர் கலைஞர், தடாலடியே காலில் விழுந்தார். சர்க்காரியா கமிஷன் கலைக்கப்பட்டது, திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அமைக்கப்பட்டது. இல்லை, இது தொடர்ச்சியாக இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கலாம். பிரச்சனைங்கும் போது காலில் விழுந்துருவாங்க, அங்கே போய் பேசி சமாதானம் பண்ணிடுவாங்க. இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். ஆமாம், இதில் கை தேர்ந்தவர்களா திமுக சர்வைவல். நாங்கள் இப்போ திமுக அனாதையாக இருக்குங்க, அரசியல் அனாதிங்க. அதிமுகவாது பரவாயில்ல, திமுக சுத்தமாக காலி. விசிகாவும் போயிடுச்சு, எம்டிஎம்கேவும் போயிடுச்சு, பிரேமலதா ஒன்று தான் இருந்து ஒன்று, எல்லாம் ஒன்று தான்.
காங்கிரஸும் போச்சு. தேசிய லெவலில் பெயர் பெற்ற ஸ்டாலின் தேசிய லெவலில் இல்லை, மாநில லெவலில் இல்லை, எம்எல்ஏவும் இல்லை, முதலமைச்சராகவும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு மறு சுழற்சி வரணும், சென்ட்ரிஃபியூகல் வரணும்னா திருப்பி அந்த சட்டத்தில் போய் சுற்றுனா பிறந்தான் அவரால் வர முடியும். அந்த சுத்தறதுக்கு ஸ்பீடு கொடுக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இப்போ துடை தெரியப்பட்டிருக்கிறாரு, இப்போ எதுலேயுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. ரீகவுண்டிங் வந்து அவர் தொகுதியில் நடந்துட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்குது. 3 நாளாக 2 நாளாக போய்கிட்டு இருக்குது அந்த மறுவாக்கு எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு. அதில் ஏதாவது மாற்றம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது நமக்கு அவசரப்பட்டு பேச முடியாது. மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புண்டு. விஎஸ் பாபு தோக்கலாம், ஸ்டாலின் ஜெயிக்கலாம், விஎஸ் பாபு ஜெயிக்கலாம், அது சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஓட்டில் தோத்த அப்பாவு போன்ற இன்பதுரை போன்ற கேஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அது ஒரு ஓட்டு, 8,000 கிட்ட வருது, 6,000 ஓட்டு. இது என்னன்னா சில விவகாரங்கள் இன்பதுரை எப்போ தோத்தார்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்பாவு தோத்து போய் இன்பதுரை 5 வருட காலம் எம்எல்ஏ இருந்து எம்எல்ஏ பதவியை துறந்த பிறகுதான் அவர் எம்எல்ஏ இல்லைன்னு சொன்னா அது தீர்ப்பு. இருங்க, அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான நாடு தான் இந்தியா. நம்ம இந்தியாவோட தேர்தல் விதிமுறை கமிஷன்லாம் கோர்ட்டும் வடவர் யார் கொடுத்தாலும் தெரியாது நமக்கு. அவ்வளோ சுறுசுறுப்பானதுக்கு காரணம் எம்எல்ஏ பதவி போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இன்னும் எம்எல்ஏ இல்லைன்னு சொன்னாங்க. எம்எல்ஏ இருக்கும்போது சொல்லிதான் பரவாயில்ல, இப்போ பென்ஷன் கூட வராது இருக்கு சார். அது வந்து கோர்ட்டோடைய தீர்ப்பு. இது வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையமே முன்ன வந்து நாங்கள் ரீகவுண்டிங் நீ கேட்டதால நாங்கள் பண்ணுறோம் சொல்லி பண்ணி காமிக்கிறோம். அப்படி ஒன்று மாறலாம்ல. தேர்தல் ஆணையம் பண்ணலாம். அது முடிவு எப்படி இருக்குங்க தீர்மானித்து சொல்ல முடியாது. முடிவுகள் ஷாக்கிங்காக வரலாமா, வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மக்களிடையே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டிவிக்கு ஆல்ரெடி ஜெயிச்சு வந்தாச்சு. இனிமேல் ஸ்டாலின் எம்எல்ஏ வந்தால் கூட ஒன்றும் புரியாது கிடையாது. எம்எல்ஏ வராருன்னு வச்சுப்போம், பாபு தோற்று போய் ஸ்டாலின் வந்தால் ஒன்றும் புரியாது. இதுக்கு தான் காரணம் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஸோ இது வந்து பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. நிச்சயமா சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.